16th question. Can we factorize the following expressions using any basic identities? Justify your answer. இப்போ நம்ம பேசிக் ஐடென்டிட்டிஸ் என்ன படிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா a plus b the whole square ஒரு ஐடென்டிட்டி படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் a minus b whole square ஒரு ஐடென்டிட்டி படிச்சிருக்கோம். அப்புறம் என்ன படிச்சிருக்கோம் a square minus b square ஒரு ஐடென்டிட்டி படிச்சிருக்கோம். ரைட்டா? This is a square plus 2ab plus b square. இது என்ன பார்த்தோம்னா a square minus 2ab plus b square. So this is equal to a minus b, a plus b. So first question எதை resemble ஆகுது அப்படின்னு பார்த்தோம். First question எது resemble ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா a square plus 5x plus 4 இருக்குல்ல, அது எதை resemble ஆகுதுன்னு பார்த்தோம்னா a square plus 2ab plus b square இதை resemble ஆகிற மாதிரி இருக்கு. இது எதை resemble ஆகிற மாதிரி இருக்கு? a square minus 2ab plus b square இதை resemble ஆகிற மாதிரி இருக்கு. இப்போ இதை நம்ம பேசிக் ஐடென்டிட்டிஸ் வச்சு சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிற கோஎஃபிஷியன்ட்டும் இங்க லாஸ்டா இருக்கிறதும் ஸ்கொயர் நம்பரா செக் பண்ணணும். ஓகே, ஸ்கொயர் நம்பரா செக் பண்ணணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் இது நம்ம வந்து எக்ஸோட ஸ்கொயர். அதுக்கப்புறம் 4 வந்து என்னது 2 ஓட ஸ்கொயர், 2 ஸ்கொயர். ஸோ தீஸ் 2 ஆர் ஸ்கொயர் நம்பர்ஸ், இதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்புறம் நெக்ஸ்ட் மிடில் டேர்ம், இந்த மிடில் டேர்ம் வந்து ஸ்கொயர் நம்பர். செக் த ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டேர்ம். ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம். இந்த மிடில் டேர்ம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா மிடில் டேர்ம் should be ஈவன் நம்பர். ஈவன் நம்பர். ஏன் ஈவன் நம்பர்னா நம்ம பாத்தீங்கன்னா நம்ம இங்க எதுல மல்டிப்ளை பண்ணிருக்கோம், 2 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோமா, இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோமா. சோ எது நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்ணாலும் அது என்னவா இருக்கணும், ஈவன் நம்பரா இருக்கணும். இங்க என்ன இருக்கு, 5x இருக்கு. So 5x is not a even number, it is a odd number. அப்போ ஈவன் நம்பரா இருந்தாதான் we can use basic identity. பேசிக் ஐடென்டிட்டி எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் எப்படியா இருக்கணும், ஸ்கொயர் நம்பரா இருக்கணும். மிடில் இருக்கிற டேர்ம் என்னவா இருக்கணும், ஈவன் நம்பரா இருக்கணும். அப்பதான் இந்த பேசிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ண முடியும். மற்ற இதுக்கெல்லாம் வந்து நம்ம பேசிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ண முடியாதுன்னா இது சால்வ் பண்ணவே முடியாதா, அப்படிலாம் கிடையாது. இது நம்ம பெரிய கிளாஸ்ல இதுக்கு வேற ஏதாவது யூஸ் பண்ணுவோம். கிளியரா? ஸோ திஸ் கேன் பி யூஸ்டு பை ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் மெத்தட். ஸ்பிளிட்டிங் the middle term. This is not a basic identity. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம், splitting the middle term method. So first and second questionக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தோம்னா first and second questionக்கு no, they cannot be solved or factorized by using basic identity. Because the middle term 5x is odd number. Okay, this is 5 is a odd number. இது எப்படி இருக்கணும், ஈவன் நம்பரா இருந்தாதான் நம்மளால பேசிக் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியும்.